Hello everyone, welcome to Power and Torque. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது Shotgun 650. Royal Enfield இதை வந்து 2024ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த 650 கேட்டகரியில பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சூப்பர் மீட்டியார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 2018ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, இன்டர்செப்டர் அண்ட் கான்டினென்டல் GT. அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் 650 ட்வின் சிலிண்டர் இன்ஜினோட இன்ட்ரடியூஸ் பண்ணது. என்னதான் 2018ல இன்டர்செப்டர் அண்ட் கான்டினென்டல் GT இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் 2023ல சூப்பர் மீட்டியார் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இன்ஜினை மட்டும்தான் 650ல கேரி ஓவர் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அதோட சேசியா இருக்கட்டும், சஸ்பென்ஷனா இருக்கட்டும், அதோட ஸ்விட்சஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து புதுசாக தான் ரீவேம்ப் பண்ணியிருந்தாங்க. அதோட லைன் அப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்கன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2024ல. சூப்பர் மீட்டியாரோட அதே சேசி எடுத்து ஒரு ரோட்ஸ்டர் ஸ்டைல்ல ஒரு பைக் கொடுத்துருக்காங்க. இதோட சீட்டை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா ஒரு பாபர் ஸ்டைல்லையும் இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் சூப்பர் மீட்டியார் கிட்டேருந்து சேசியும் சஸ்பென்ஷன்ஸும் பாரோ பண்ணியிருந்தாலும் இதோட டேங்க்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதோட டீகால்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இன்ஜினோட பெயிண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க, அதாவது கொஞ்சம் கிளாஸியா இருக்கு. இதோட சைலன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் மீட்டியார் ரொம்ப கீழே இருக்கும், இதை கொஞ்சம் ஹை ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன்ல பாத்தீங்கன்னா மெயினா இந்த ஹெட்லாம்ப் சுத்தி வர அலுமினியம் கவுல் இது ஆஸ்தெட்டிக்கலா ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஆரியோட 650 லைன் அப்லயே இந்த பைக் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் பைக்னு நான் சொல்லுவேன். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ரிமூவபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க அதே கீ வச்சு இங்க ஒரு கீ ஹோல்டர், அதாவது கீ ஓப்பனிங் இருக்கு, அதை வச்சு நீங்க இது ஈஸியா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ஸோடைய பேனியர் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க பேனியர்ஸை வந்து ஆக்சரியா ஆரியில வாங்கிக்கலாம், இல்ல வெளியில கூட வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதோட ஃபுட் பேக் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர் மீட்டியார்ல கொஞ்சம் ஃபார்வர்டா இருக்கும், இதுல கொஞ்சம் பின்னாடி இருக்கு. ரைடர்ஸ் ட்ரையாங்கிளை பர்ஃபெக்டா மேட்ச் பண்ற மாதிரி கம்ஃபர்டபுளான ரைடுக்காக இது ஹெல்ப் பண்ணும். இந்த வண்டியோட லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்லாம்ப்ஸ், டெயில் லேம்ப்ஸ் ரெண்டுமே LEDஸ்ல தான் வருது. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலோஜன்ஸ்ல தான் வருது. DRLஸுமே கூட கொடுத்துருக்காங்க இருக்கு. இந்த வண்டியோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 18 இன்ச் கொடுத்துருக்காங்க, பின்னாடி 17 இன்ச் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அலாய் வீல்ஸ்ல தான் வருது. பின்னாடி இருக்கிற டயர் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹை ப்ரொஃபைல்ல கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஷன்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர்ல வந்து காயில் ஸ்ப்ரிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ப்ரீலோட் அட்ஜஸ்டபிளோட கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் வந்து ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வென்டிலேட்டட் டிஸ்கோட வருது. இது வந்து 648cc ஆயில் கூல்ட் இன்ஜின். இது வந்து 47 PS பவரும் 52 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணுது. இதுல 6 கியர்ஸ் வருது, ஸ்லிப்பர் கிளச்சோட வருது. இதோட ஹேண்டில் பார்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு, கொஞ்சம் ஆங்கிள்டா கொடுத்துருக்காங்க. இதுல வர லீவர்ஸ் எல்லாமே வந்து அட்ஜஸ்டபிள் லீவர்ஸா கொடுத்துருக்காங்க. யூசர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணி வச்சுக்க முடியும். ஸ்விட்சஸ் வந்து மற்ற ஆரியில இருக்க மாதிரி அதே ரோட்டரி ஸ்விட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. கன்சோலை பொறுத்த வரைக்கும் மீட்டியார் 350 சூப்பர் மீட்டியார்ல வர அதே கன்சோல் தான் இதுல கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. இதோட கன்சோல் வந்து ஒரு செமி டிஜிட்டல் டிஸ்பிளே, ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக்ல வருது. டிஜிட்டல்ல வந்து ஃபியூவலோட அவைலபிலிட்டி, டைம், அதுக்கப்புறம் ட்ரிப் A ட்ரிப் B ஓடோமீட்டர், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், கியரோட என்ன கரண்டா என்ன கியர்ல இருக்கீங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர டிஸ்பிளேல டர்ன் பை டர்ன் நேவிகேஷனோட வருது. இதுல யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க, ஆனா அதை பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேணும்னா அதை ஆக்சஸ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுல இருந்து கேபிள் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க மொபைல் ஹோல்டர்ல மவுண்ட் பண்ணி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான். வெளியிலே இங்கே ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். இதோட மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரியோட ஸ்டாண்டர்ட் மிரர்ஸ் தான் வருது. நீங்க டே டு டே யூஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே போதுமானதா தான் இருக்கும். நீங்க லாங் எல்லாம் போறீங்க, ஹைவே ரைட்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து டூரிங் மிரர்ஸ் போறது பெட்டரா இருக்கும். 650 கேட்டகரியிலேயே ஷாட்கன் அண்ட் சூப்பர் மீட்டியார் தான் டாப் நாச் குவாலிட்டியோட வருது. இதுக்கு முன்னாடி வந்த இன்டர்செப்டர் இல்ல GT 650 கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷா இருக்கட்டும், ஸ்விட்சஸோட குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓவராலா இந்த வண்டியோட ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் இதுல வர இன்ஜின் ஒரு சூப்பர் ரிஃபைன்ட் ப்ரூவன் இன்ஜின், எக்ஸலண்டா இருக்கு. இந்த வண்டியோட சீட்டிங் போஸ்டரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா இருக்கு. நீங்க சிட்டி ரைடுக்கும் யூஸ் பண்ணலாம், ஹைவேக்கும் யூஸ் பண்ண முடியும். இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து ரொம்ப டாப் நாச்சா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் மேட்ச் பண்ற அளவுக்கு ஆரி கொடுத்துருக்காங்க. டிசைனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. இதோட கான்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைட்ல தான் இருக்கு.
இன்டர்செப்டரோ இல்லை GT 650 மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். இதோட USB போர்ட்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்கிறது வந்து எந்த அளவுக்கு யூஸபிளாக இருக்கும்னு தெரியல. அதை கொஞ்சம் இங்கே ஃப்ரண்ட்ல எங்கேயாவது கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆரி இந்த வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 2 months ஆகுது. ஆல்மோஸ்ட் 4000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்காரு. இதோட வண்டியோட ஓனர் வந்து மிஸ்டர் சாய் நம்ம கூட இருக்காரு. இவர்கிட்ட நம்ம இந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டுக்கலாம். இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன்? நான் முன்னாடி வந்து கிளாசிக் 350 வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு கோ ஃபார் அப்கிரேடேஷன். ஸோ அதனால் 650cc சூஸ் பண்ணேன். ஓகே, ஷார்ட் கன் தான் நீங்கள் டேரெக்டாக போயிட்டீங்க. நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து கான்டினென்டல் GT, இன்டர்செப்டார், அப்புறம் சூப்பர் மீட்டியா 650 எல்லாமே பண்ணேன். பட் எனக்கு இது வந்து ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் வந்து இது ஒரு ரோட் ஒரு பாபர் லுக் இருந்ததுனால ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் திஸ் ஒன். ஓகே, இது நீங்கள் எங்கே எடுத்தீங்க? அடையார் ஷோரூம், ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம். இந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணீங்களா? டெஸ்ட் ஆக்சுவலாக நான் புக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ எனக்கு வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு ஒரு 1 week பிஃபோர் தான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, அப்புறம் டெஸ்ட் ரைட் பண்ணீங்க? ஆமாம். ஓகே, ஸோ இந்த வண்டியை எடுக்கும்போது உங்களோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு எந்த ஃப்ளாஸ் எதுவுமே இல்லை. ஸோ தே கிவன் இன் கரெக்ட் டைம், சொன்ன டைம் வந்து தே கிவன் த டெலிவரி அண்ட் எவ்ரி. இந்த வண்டியை நீங்கள் சிட்டி அண்ட் ஹைவேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறேன்? ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறேன். ரெகுலர் ஆஃபீஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் வீக்கெண்ட்ஸ் ஆனால் லாங் டிரைவுக்கும் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? கம்ஃபர்ட் வந்து எனக்கு ஓகே, வந்து நல்லா தான் இருக்குது கம்ஃபர்ட். லாங்குக்கும் ஓகே, சிட்டி ரைடுக்கும் ஓகே. சம்டைம்ஸ் பேக் பெயின்லாம் சுத்தமாக இல்லை. பட் ரிஸ்ட் பெயின், ஷோல்டர் பெயின் எதுவுமே வந்து இல்லை. ஓகே, ஏன்னா வந்து பீக் டிராஃபிக்கில் வந்து ஹீட் இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் வந்து இருக்குது. அதாவது சிட்டி ரைடில். லாங்கில் நோ இஷ்யூஸ். அது நல்லா இருக்கு. உங்களுக்கு காலோட பொசிஷன் எப்படி இருக்கு? காலோட பொசிஷன் வந்து எனக்கு அந்த கிளாசிக் ஓட்டின அதே ஃபீல் தான் வந்து ரைடிங் பொசிஷன் வந்து இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு நாட் மச் டிஃப்ரென்ஸ். ஸோ ஐம் ஓகே வித் தட், வெரி கம்ஃபர்டபுள். ஓகே, நீங்கள் பின்னாடி பில்லியன்ஸ் வச்சு ரைட் பண்ணியிருக்கீங்களா? பில்லியன்ஸ் வச்சு சிட்டி ரைடுக்கு வந்து ஓகே, லாங் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் தான். பிகாஸ் வந்து பேக் ரெஸ்ட்டும் வந்து கிடையாது. ப்ளஸ் வந்து சஸ்பென்ஷனும் கொஞ்சம் வந்து ஹார்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அதனால் வந்து லாங் டிரைவ் வந்து இன்னும் வந்து ட்ரை பண்ணல. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வண்டியோட சிட்டி மைலேஜ் அண்ட் ஹைவே மைலேஜ்? சிட்டி மைலேஜ் வந்து எனக்கு 21-20. ஓகே, ஹைவேஸில் வந்து நாட் மச் டிஃப்ரென்ஸ், 24 அது மாதிரி வந்து வருது. வண்டியோட ஹெட்லைட்டோட விஷன் எப்படி இருக்கு? விஷன் வந்து ஹைவேஸ்ல வந்து இட்ஸ் வெரி லோ தான். ஓகே, நீங்க ஹாலோஜன் ஓட்டிருப்பீங்க. எனக்கு ஹாலோஜன்ல வந்து இட் வாஸ் குட். பட் இந்த எல்இடியில் வந்து எனக்கு வந்து விஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது ஹைவேஸில். ஸோ வி ஹேவ் டு கோ ஃபார் மோர் லைட்டிங் போனால் தான் இட் வில் பி சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஓகே, சிட்டியில் ஆனால் உங்களுக்கு அது ஓகேவா? சிட்டியில் வந்து திஸ் லைட் இஸ் ஃபைன். ஓகே, இந்த மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆரி மிரர்ஸ் தானே வருது. இதோட விசிபிலிட்டி வந்து சிட்டி ரைடுக்கு ஓகே. பட் டூரிங் வந்து போகும்போது வந்து டூரிங் மிரர் வந்து போனால் இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள். ஃபார் சிட்டி திஸ் மிரர் இஸ் வெரி மச் கம்ஃபர்டபுள். ஓகே, அதே மாதிரி இந்த ரோட்டரி ஸ்விட்சஸ்லாம் உங்களுக்கு புதுசாக கொடுத்து, அதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் எனக்கு கிளாசிக் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து மோர் ப்ரீமியமாக இருக்குது அண்ட் மோர் குவாலிட்டியாகவும் இருக்குது. அது நீங்கள் க்ளவ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்குலாம் பெட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்விட்சஸ் ஆக்சஸ் தான் வந்து அந்த ஹார்னுக்கும் இண்டிகேட்டர்ஸு பாஸ் லைட்டுக்கு வந்து யூ ஹேவ் டு டேக் யுவர் ஹேண்ட் அண்ட் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ ரைட் பண்ணிகிட்டே வந்து பண்ணுறதுக்கு ஏன்னா கொஞ்சம் லாங்காக வந்து இருக்குது. அந்த ஒரு இஷ்யூஸ் வந்து இட் இஸ் தேர். ஓகே, இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் இந்த மாடல் வந்து கிரீன் ட்ரில் மாடல். இது வந்து எனக்கு 4,37,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வந்துச்சு. ஓகே, இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து. இந்த வண்டியோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுவோம். இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி குட். ஸோ எனக்கு உடனே அட்டன் பண்ணாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக அப்பாயின்மெண்ட் கூட எடுக்கல, பெருங்குடி சர்வீஸ் சென்டர் தான் கொடுத்தேன். ஸோ தே டேக்கன் வித் த கேர் அண்ட் வித்தின் 2 hours வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணி எல்லாம் செக் பண்ணிவிட்டு தே ஹவ் கிவன். எவ்வளோ காஸ்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்? அரௌண்ட் 2,300 ஆயில் அண்ட் ஏர் ஃபில்டர் அந்த இது மட்டும் காஸ்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய ஆரிக்கும் இதுக்கும் சர்வீஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? பழைய ஆரிக்கும் இதுக்கும் வந்து சர்வீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பழசு வந்து மோர் ப்ராப்ளம் அண்ட் திஸ் திங்ஸ். ஸோ இப்போ வந்து இது வந்து இட்ஸ் ஓகே. இன்னும் போக போக ஐ கம் டு நோ ஹவு திஸ். அதாவது உங்களோட கேர் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்குது ஃபார் திஸ் வண்டி. ஸோ ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ப்ரீமியம் கஸ்டமர்ன்ற மாதிரி அவங்களோட ஹேண்ட்லிங் வந்து இட்ஸ் வெரி குட். இது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த பாலிஷ் போட்டுக்கோங்க அது இதுன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்ல. அது வந்து இஃப் யூ ஆர் ஓகே வித் தட் வில் கோ. அவங்க வந்து எதுவும் சஜஸ்ட் பண்ணல. ப்ராப்ளி நீங்க வந்து டைரக்ட் OMR ஷோரூம் போனதுனால இருந்திருக்கும். ஒருவேளை வேற ஏதாவது சர்வீஸ் சென்டர் மைட் பி இருக்கலாம். பட் ஐ ப்ரிஃபர் திஸ். ஏன்னா கிளாசிக் 350 இருந்து ஐ ப்ரிஃபர் திஸ் சர்வீஸ் சென்டர் தான். ஸோ OMRல இருக்கிற சர்வீஸ் சென்டர் தான் ஐ ப்ரிஃபர். டைரக்ட் அவுட்லெட்னால ஐ ப்ரிஃபர் தட் சர்வீஸ் சென்டர் ஒன்லி. ப்ரோஸ்னா வந்து லுக்கு. ஸோ அந்த அதே மாதிரி வந்து ஃபீலும் வந்து நல்ல ஒரு ஹெவி ஃபீல் இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு மஸ்குலர் ஃபீலாக இருக்கிற வெஹிக்கிள் தான் வந்து ஐ லைக் மோர். ஸோ எனக்கு கிளாசிக் 350லேருந்து வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மஸ்குலராக வேணும், இன்னும் கொஞ்சம்
ஹெவியாக வேணுன்றனால நான் இதை சூஸ் பண்ணேன். ஓகே. அதே மாதிரி வந்து ரைடிங் கம்ஃபர்ட்டும் வந்து எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. 350க்கு கம்பேர் பண்ணும் போது இது வந்து நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. மோர் பவர். ஸோ வந்து ஒரு சிட்டி ரைட் போகும்போது வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னும் போது வந்து அந்த த்ராட்டில் வந்து கொடுக்கும் போது அந்த ஒரு புல்லிங் பவர் வந்து போகிறது வந்து இட் ஃபீல்ஸ் ஸோ குட். ஓகே. ஸோ அது மாதிரி இருக்குது. இதோட கான்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? கான்ஸ்னா வந்து எனக்கு வந்து இப்போது ஹெட்லைட் வந்து ஹைவேஸில் வந்து போகும்போது விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வி ஹேவ் டு கோ ஃபார் எக்ஸ்ட்ரா வந்து லைட்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைட் பண்ணும் போதே ஹார்னோ இண்டிகேட்டரோ வந்து போடுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து போடுற மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. அதே மாதிரி எனக்கு சஸ்பென்ஷன் வந்து பேக் சஸ்பென்ஷன் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு ஹார்டாக ஃபீல் பண்ணல. பில்லியன் ரைடர்ஸ்க்கு வந்து தே ஃபீல் அந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதே மாதிரி பேக் ரெஸ்ட் வந்து இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்கி. ஸோ ஒரு த்ராட்டில் கொடுத்து ஓவர்டேக் பண்ணும் போது அந்த பின்னாடி வந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அது கொஞ்சம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி யூஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே வந்து ஹேண்டில் பாரில் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ தே கெப்ட் இட் இன் த பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம ஒயரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஸ். அது உங்களோட டைமை இந்த சண்டேல ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓவராலாக இந்த வண்டி யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 650cc ட்வின் சிலிண்டர் இன்ஜின் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட பட்ஜெட் வந்து 4.5 lakhsல இருக்குது. நீங்கள் சிட்டியும் கவர் பண்ணணும், ஹைவேஸும் கவர் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ட் டு மாடரேட் ரைடர் அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன ஒப்பீனியன் வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டாக் கைஸ். டேக் கேர். பை.